Hello everyone, I am Infanta, physiotherapist from Hope Daycare Center. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பசங்க சீட்டிங் டாலரன்ஸ் அண்ட் லிசனிங் ஸ்கில் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கு எழுத வைக்கிறதுக்கு கொண்டு போவோம். ஸோ அப்படி அவங்க எழுதும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப நேரம் அவங்க இருந்து எழுத மாட்டேங்காங்க. சில பசங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எழுதிட்டு கை வலிக்குதுன்னு போட்டு போயிருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா உட்காந்து ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டா எழுதணும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு பிசியோதெரப்பி மூலியமா ஷோல்டர் மசில், கோர் மசில், அப்புறம் இன்டர்ன்ஸ்டிக் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க நல்லா ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ஆட்டிசம் பசங்களுக்கு மட்டும் கிடையாது, நார்மல் சைல்டும் அவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வீக்னஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து டெவலப் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஸ்ட்ரென்த்தனா நல்லா இருக்கணும், கோர் மசில் ஸ்ட்ரென்த்தன் நல்லா இருக்கணும். இது இருந்தாதான் அவங்களால ரொம்ப நேரம் அந்த சிட்டிங் கரெக்டிங் பொசிஷன்ல உட்காந்து அவங்களால எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கிற பசங்க உங்க சரௌண்டிங்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டே கேர் சென்டர்ல வந்து நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுவோம். தேங்க்யூ.